வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரசம் வைக்க. இது சாம்பாருக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சிடலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். வெண்டைக்காய் சாம்பார் அப்படிங்கிறனால கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை முதல்ல எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். அப்போ தான் வந்து அந்த வழவழப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து சாம்பாரில் வெண்டைக்காய் சாப்பிடும்போதும் வழவழன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து சாம்பார் தாளிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சிட்டேன், குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் வந்து வதக்கிட்டுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக அது கூடவே வெந்தயம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது பெரிய வெங்காயம் தான், ரொம்ப சின்னதாக பெரிய வெங்காயத்துலேயே குட்டியான ஒரு வெங்காயம், அதுதான் வந்து கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் இப்போ நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்கக்கூடாது. ப்ரௌன் கலரில் லைட்டாக வதக்கிட்டு தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 3 தக்காளி சின்ன சின்ன தக்காளியாக இருக்குது, அதனால் 3 எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. பருப்போடு எப்போவுமே தக்காளி வேக வச்சுருவேன் நான். இன்றைக்கி வந்து பருப்பு வேக வைக்கும்போது தக்காளி போட மறந்துட்டேன். அதனால் வந்து இன்றைக்கி தாளிக்கும் போது நான் சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சும்மா இது கூட கலந்து விட்டுருவோம். ஏன்னா வெண்டைக்காய் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். சாம்பாரில் கொதிக்கும் போதும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். அதனால் இதோடு சேர்த்து வதக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா வந்து வெங்காயம் தக்காளியோட காயும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வேக வச்சு நான் மத்து வச்சு லேசாக அப்படியே கடைஞ்சி விட்டுட்டேன். இப்போ இந்த பருப்பை வந்து அப்படியே தூக்கி நம்ம குக்கரில் இருக்க பருப்பை அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி முதல்ல வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த காய் எடுத்து நம்ம பருப்போடு இப்போ சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து சாம்பாரை கொதிக்க வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் காய் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம். கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் தான், நான் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட திக்னஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது பருப்பு இருக்கு இல்லைங்களா, பருப்போட திக்னஸ்ஸு நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்தோன்னா நல்லா திக்காக இருக்கும் சாம்பார். அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறமா தான் புளி சேர்க்கணும். இப்போ வந்து சாம்பார் வந்து கொதிக்கட்டும். இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பக்கம் ரசம் தாளிச்சிடலாம். இப்போது வந்து வெண்டைக்காய் வதக்கின அதே வானல் தான், அதை கழுவிட்டு அப்படியே ரசம் தாளிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் அப்படி கலந்து விட்டுட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துலாம். இந்த எண்ணெயிலே சேர்க்கும்போது பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயிலே சேர்த்து நம்ம கலக்கும்போது ரசம் வந்து நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த எண்ணெயிலே போட்டுக்குவேன். இப்போ இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ரசம், அந்த தண்ணி அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். தண்ணியில் புளி மிளகு ஜீரகம் வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருப்பேங்க. மிளகு ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். அதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி பூண்டு நசுக்கி போட்டாச்சு. புளியும் அதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். கருவேப்பிலையை தாளிச்சிட்டேன். கொத்தமல்லியை பார்த்திங்கன்னா கடைசியாக தான் சேர்ப்பேன், அப்போ தான் அந்த வாசனை ரசத்தில் நல்லாயிருக்கும். இப்போ ரசம் தாளிச்சாச்சு. இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சாம்பார் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம். சாம்பார் நல்லா கொதித்து காய் வெந்து வரட்டும். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். சாதமும் வடிச்சிட்டாங்க. வடிச்சிட்டு தான் பருப்பும் வேக வச்சுருந்தேன். பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு அதில் அப்படியே வெண்டைக்காய் வதக்கிட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணியாச்சு. சாம்பார் இந்த பக்கம் கொதிக்க வச்சோடனே அதே வானலில் அப்படியே அந்த பக்கம் ரசமும் ரெடி பண்ணிட்டேன். ரசமும் இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிக்க போது. இந்த பக்கம் சாம்பாரும் கொதிச்சிட்ருக்கு. ரசம் ரெடி ஆகிடுச்சிங்களா. இப்போ வந்து ரசம் வந்து தாளிச்சிட்டு அதை ஊற்றி வைக்கிற பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, இந்த பாத்திரத்தில் தான் ஊற்றி வைக்க போகிறேன். அதில் வந்து கொத்தமல்லி வந்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ரசத்தை வந்து எடுத்து நான் அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. புளி கரைச்ச தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சாவே போதும். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சாவே போதும். அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் புளி ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோன்னா சாம்பார் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் புளி சேர்த்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கிட்டாவே சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு.
ரசமும் நான் வந்து எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். அடுத்தது புடலங்காய் பொரியல் பண்ண போகிறேன். புடலங்காயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மேலே இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த கத்தி வச்சு இந்த மாதிரி லேசாக வந்து இப்படி சுரண்டி எடுத்துடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ சுரண்டி காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, இங்கே பாருங்கள். இப்போ ஒரு காய் மட்டும் நான் மேலே இருக்க அந்த தோலை வந்து கத்தி பீலர் வச்சு இது பண்ண வேணாம். நம்ம அந்த நைஃபை வச்சு லைட்டாக சுரண்டி விட்டாவே போதும். பீலர் வச்சோன்னா ஃபுல்லாக அந்த ஸ்கின்னு அந்த புடலங்காவோட இதெல்லாம் எல்லாம் வந்துடும். லைட்டாக அந்த மேலே இருக்க அந்த ஒயிட்டை மட்டும் சுரண்டி விட்டாவே போதும். அது மாதிரி நான் ஃபுல்லாக சுரண்டி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா குட்டியாக கட் பண்ணி கழுவி இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். புடலங்காய் தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான். அதாவது மீடியம் சைஸ், ரொம்ப சின்னது தான். மீடியம் சைஸ்ன்னு கூட சொல்ல தேவையில்லை, ரொம்ப சின்ன வெங்காயம் தான். அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போடலை, அப்படியே முழு பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் ஒரு கோடு போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் விதெல்லாம் இறங்குனுச்சா சாப்பிடும்போது கூட உரைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் காரம் தேவையில்லை அப்படின்றதுனால 2 பச்சை மிளகாயில் நடுவில் சும்மா கோடு மட்டும் போட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதுலேயும் வெங்காயம் தீர மாதிரி வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கினாவே போதும். வதக்குனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த எண்ணெயோடய கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. இது வதக்கினதுக்கப்புறமா தான் நம்ம இதில் உப்பு சேர்க்கணும். இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கலருக்காக. இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மஞ்சத்தூள் போடுறதுனால அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா அந்த க்ரீன் கலர் வந்து நல்லா இன்னும் எடுத்து கொடுக்கும். பொரியல் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மூடி வச்சு திறந்து அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. காயும் தண்ணியும் சமமாக இருக்க மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. இப்போ காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டுக்கிறேன். தேங்காய் திருவி போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்தோன்னா சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி. அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார், ரசம், புடலங்காய் பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.